பழனிக்கு பாத யாத்திரை போற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. எதுக்காக இத்தனை பேர் கூட்டமா வேகமா நடந்துகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு கேம். இந்த ஒரு கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும். ஆனா இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா இதுக்கு ஒரு எண்டு பாயிண்டே கிடையாது. கடைசியா யார் நடந்துகிட்டே இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஒரு கேமோட வின்னர். அது மட்டும் இல்லாம இடையில எங்கேயாவது நின்னுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 வார்னிங் கொடுப்பாங்க. அந்த 3 வார்னிங்கை தாண்டி அவங்க நடக்கல அப்படின்னா அவங்களை சுட்டு கொன்றுவாங்க. ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் சுலுக்கிடுது. அங்க இருக்கவங்க எவ்வளவோ சொல்லியும் 3 வார்னிங் அப்புறம் எழுந்துக்கலன்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொன்னுறாங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே பயமாயிடுது. ஏன்னா இந்த சின்ன பையனை ஈவன் இறக்க இல்லாம கொல்றாங்க, நம்மள ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறானுங்க. எப்படியாவது இவனுக்கு யாருக்குமே தெரியாம இந்த கேம்ல இருந்து தப்பிச்சு ஓடிலான்னு ஒருத்தன் நினைக்கிறான். அவனையும் சுட்டு கொன்னுறான். மழை வெயில் புயல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தாண்டி அங்க இருக்க எல்லாருமே நடந்துகிட்டே இருக்கானுங்க. எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுலயும் ஒருத்தனுக்குலாம் அவசரம் தாங்க முடியல. ஆனா நின்னா சுட்டு கொன்றாயின்னு சொல்லிட்டு போகவே போயிட்டு இருக்கான். நடந்தேன் வாழ்க்கையின் எல்லைக்கு நடந்தேனுங்கிற மாதிரி அவனுக்கு எண்டு காடே இல்லாம நடந்துட்டே இருக்கானுங்க. அடுத்த நாள் காலையில ஒரு கண்டஸ்டன்டோட அம்மா அந்த வழியில நின்னுட்டு இருக்காங்க. இவனும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள பாக்கறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா அவன் நடக்கிறத விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பேசினா கண்டிப்பா இவனையும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இன்னொரு கோ கண்டஸ்டன்ட் இவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். அதுலயும் ஒருத்தர் நடந்துட்டு இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல விழுந்து இறந்துடுறான். கடைசியில இந்த ஒரு போட்டியில 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த 3 பேரை ரொம்ப சேர் பண்ணி ஆரவாரப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுலயுமே ஒருத்தனுக்கு நுரையீரல்ல பிரச்சனை வந்து அந்த இடத்துல விழுந்து அவனும் இறந்து போயிடுறான். இந்த போட்டியோட கடைசிக்கு இந்த 2 பேருமே வந்துட்டாங்க. இந்த 2 பேர்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. கடைசியில அந்த 2 பேர்லயுமே ஒருத்தனுக்கு ரொம்ப சுத்தமா முடியல. அதனால நீயே வின் பண்ணிக்கோ, என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஆனா இவனுக்கு வின் பண்ணாங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால 99 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட் ஆகுறான். இந்த மாதிரி போட்டி உங்களுக்கு வச்சாங்கன்னா நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.